வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலா வீட்டில் குவிந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போது அதிமுகவின் தலைமையில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான எம்எல்ஏக்கள் சசிகலா அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவை தர உள்ளதாக தகவல்கள் என்பது ஒரு பக்கம் கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது என்னவென்றால், அதிமுகவில் தற்பொழுது இணையணும், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமக்கான ஆதரவை திரட்டவும், தமக்கான ஆதரவாளர்களை நேரில் சந்தித்து தாம் செல்வாக்கை எடப்பாடிக்கு நிரூபித்து அதன் மூலமாக அதிமுகவில் செல்லலாம் என்ற ஒரு நோக்கத்தில் வி.கே. சசிகலா அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்காகவும் வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் அதிமுகவில் எம்எல்ஏக்கள் ஏன் சசிகலா பக்கம் போகிறாங்கன்னா, அதிமுக ஒன்றுபற்றாலே முடிய தற்பொழுது வெற்றியை பெற முடியும். இல்லாவிட்டால் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்துவிடும் என்பதனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகையால் தற்பொழுதே ஒன்று திரட்டும் முயற்சியில் அதிமுக இறங்கினால் மட்டுமே அந்த ஒரு தோல்வியை தவிர்க்கலாம். அப்படி இல்லாவிட்டால் தோல்வியை உறுதி செய்து விடலாம். அதன் பிறகு இந்த கட்சியில் யாரும் இருக்க மாட்டார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வேறொரு கட்சிக்கு அனைவரும் சென்று விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது என்னதான் ஒரு விதத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ற ஒரு இருந்தாலும் கூட, தற்பொழுது அதிமுகவை சசிகலா அவர்கள் ஒன்றிணைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் ஒன்றிணைக்கும் முயற்சியில் தம்முடைய ஆதரவாளர்களை திரட்டி தம்முடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் ஒரு சில புள்ளிகளிடம் தொடர்ந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் அணியில் இணைவது குறித்தும் அதிமுகவுக்கு அழைப்புதலை விடுப்பதை குறித்தும் பலவிதமான முயற்சிகளையும் அவரும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இவர்கள் இருவரும் வெவ்வேறு துருவங்களில் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாலும் கூட கடைசி நேரத்தில் இவர்கள் இணைந்து அதிமுகவுக்குள் செல்வார்கள் என்பது ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் இருவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்ட இருவர்களாக ஆவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் அதிமுக கட்சியை எப்பொழுது சிறப்பாக வழிநடத்த முடியும் என்றால், அனைவரும் ஒன்று திரண்டு அதிமுகவை வளம் செய்ய வேண்டும். அதாவது வளம் என்றால் பலத்தை அதிகரித்தால் மட்டுமே அதிமுக மிக சிறப்பாக செயல்படும். இல்லாவிட்டால் அதிமுக அழிவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சசிகலா அவர்கள் கூறுகிறார்கள். அதை தவிர்க்கவும் நாங்கள் இப்பொழுது களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அதிமுகவின் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் முக்கிய புள்ளிகளும் தமக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்று ஒரு சில அழைப்புகளையும் சசிகலா தரப்பிலிருந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்களுடைய அந்த ஒரு அழைப்புகளை ஏற்று ஒரு சில புள்ளிகள் தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற வேண்டும் என்று அவர்களுடைய நோக்கங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் கூறலாம். ஆகையால் ஓபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம் இணைந்து அதிமுகவின் தலைமைக்குள் சென்று அதிமுகவை வெற்றி பெற செய்வார்களா 2026 என்பதை நம்ம சற்று பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும் மக்களே. மேலும் இதுபோன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.